முன்னோடிகள். முன்னோடிகள் என்றால் ரோல் மாடல். மற்ற சக விசுவாசிகளுக்கு இப்படிப்பட்டவர்கள் முன்மாதிரிகள். அல்லேலூயா. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க எக்ஸாம்பிள்ஸ் இல்லையா, முன்மாதிரிகள். சோ ஜெபத்திலும் முன்மாதிரி, வசனத்தில் முன்மாதிரி, கீழ்ப்படிதலில் முன்மாதிரி, ஆராதனைக்கு வருகிறதிலே முன்மாதிரி, ஊழியத்தில் பாதையில் தோள் கொடுப்பதிலே முன்மாதிரி. முன்மாதிரி முன்மாதிரி முன்மாதிரி. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரை நேசிப்பதிலே இவர்கள் முன்மாதிரிகள். ஆமென். அவர்கள் மாத்திரமல்ல, நீங்களும் கூட. நாம் எல்லாரும் சேர்ந்து நமக்கு முன் மாதிரிகளை பின்பற்ற வேண்டியவர்களாய் இருக்கிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் படிக்கலாம். எபிரேயர், உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக இதான் முன்மாதிரி, உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய். அப்போ எதை குறித்து உத்தரவாதம்? ஆத்துமாக்களை குறித்து உத்தரவாதம். இப்ப நம்ம சபையில இருக்கிற சின்ன ஆத்மாவா இருந்தாலும், பெரிய ஆத்மாவா இருந்தாலும், சகோதரிகளுடைய ஆத்மாக்களா இருந்தாலும், சகோதரர்களுடைய ஆத்மாக்களா இருந்தாலும், நம்முடைய ராஜரீக குடும்பத்திலே வருகிற ஒவ்வொருடைய ஆத்மாக்களை குறித்து உத்தரவாதம். அல்லேலூயா. அந்த ஆத்மாக்களை குறித்த உத்தரவாதம். உத்தரவாதம்னா பொறுப்பு, கேரண்டி, உத்தரவாதம் பண்றது. ஒருத்தர்கிட்ட ஒரு பொருளை நம்பி கொடுக்குறோம்னா அந்த பொருளை என்ன செய்யணும்? அவங்க மறுபடியும் கேட்கிற வரைக்கும் பொறுப்பா உத்தரவாதத்தோடு அதை பாதுகாத்து உரிமையாளரிடத்துல ஒப்பு கொடுப்பது, அதுதான் உத்தரவாதம். ஆமென். இந்த ராஜரீக குடும்பத்தை குறித்து நம் ஒவ்வொருவருக்கும் உத்தரவாதம் இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது, கடமை இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. யாரோ செய்வா, யாரோ நடத்துவா, யாரோ பண்ணுவா அப்படின்னு நம்ம இருந்துட முடியாது. ஏன்னா இயேசுநாதர் தான் நல்ல சமாரியர். நல்ல சமாரியர் யாரு? ஏசப்பா. சோ இந்த நல்ல சமாரியன் என்ன வேலை செஞ்சாரு? அடிபட்டவன திராட்சை ரசமா எண்ணெயும் வார்த்தை அவன் காயங்களை கட்டி அவனை எடுத்து தன்னுடைய சுய வாகனத்திலே, சொந்த வாகனத்திலே, அப்பவே பாருங்க டிரான்ஸ்லேஷன் எவ்வளவு அழகா இருக்குது. சுய வாகனத்திலே ஏற்றுக்கொண்டு எங்க கொண்டு போய் விட்டாரு? சத்திரக்காரனிடத்திலே ஒப்படைச்சாரு. இப்ப பத்திரமா பாத்துக்க, நல்லா சாப்பாடு கொடு, நல்லா கவனிச்சுக்கோ, வசனம் கொடு, நல்ல ஜெபிக்க சொல்லிக் கொடு, நல்ல வேத படிக்க சொல்லிக் கொடு, நல்ல ஊழியம் செய்ய சொல்லிக் கொடு, நல்ல ஆத்மா ஆதாயம் பண்றதுக்கு சொல்லிக் கொடு, ஊழியத்தில் நல்ல ட்ரெயின் அப் பண்ணு, நீ செலவு பண்ணு, எவ்வளவு செலவு பண்ணாலும் நான் வரும்போது கொடுத்துருவேன். அல்லேலூயா. ஆமென். இந்த ராஜரீக குடும்பத்திலே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு வந்து இங்க வச்சிருக்காரு. ஆமா, உத்தரவாதம். அப்போ உங்களை குறித்த பொறுப்பு, உங்களை குறித்த நம்முடைய ஊழியத்தை குறித்ததான தரிசனம் மாறக்கூடாது, மறையக்கூடாது. ஆமென். விசுவாசிக்கின்றீர்களா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோ எல்லாவற்றிலையும் நாம் எல்லாருக்கும் முன்மாதிரிகளாக நாம் நடக்க வேண்டும். ஆமென். ஜெபிக்கிறதிலும் சரி, ஆராதனைக்கு வருவதிலும் சரி, ஆராதிப்பதிலும் சரி, பாடுவதிலும் சரி, துதிப்பதிலும் சரி, கர்த்தருக்கு கொடுப்பதிலும் சரி, இல்லையா, ஊழியத்தை தாங்குவதிலும் சரி, நாம் என்ன செய்யணும்? எல்லாருக்கும் முன்மாதிரிகளாய், உத்தரவாதிகளாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். சரி, போன வாரத்தில் வாசித்த அந்த வசனத்தை மறுபடியும் நாம் வாசித்து தியானிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது. 6வது வசனம். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி பலத்த கைகளுக்குள்ளே
ஆண்டவருடைய கரம் பலத்த கரம். ஆமென். அந்த பலத்த கரத்திற்குள்ளே நீங்களும் நானும் அடங்கி இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ராஜரீக குடும்பத்திலே நாம் அடங்கி இருக்கும் போது அது கர்த்தருடைய கரமாய் நமக்கு விளங்கும். ஏற்ற காலத்திலே தேவன் நம்மை உயர்த்துவார். ஆமென். சோ தேவன் உயர்த்த வேண்டும் என்றால் நாம் அடங்கி இருக்க வேணும். நாம் அடங்கி இருந்தால் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அல்லேலூயா. ஆக தேவன் நம்மை மேன்மைப்படுத்த வேண்டும் என்றால் நாம் அடங்கி இருக்க வேண்டியது அவசியம், தாழ்மையாய் இருக்க வேண்டியது அவசியம். எங்கே? கர்த்தருடைய கரத்திலே, அவருடைய பலத்த கரத்திலே நாம் அடங்கி இருக்கும் போது கர்த்தர் நம்ம ஏற்ற காலத்திலே ஆமென். சரி, அப்படி என்றால் எப்படி அடங்கி இருப்பது? லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் அப்படி ஒண்ணுல இருந்து படிச்சிருங்க. நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரத்தீட்ட கல்லை நமஸ்கரிக்கும் பொழுது 26 தானே? இங்கே ஆண்டவர் கட்டளையாய் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். என்ன செய்யக்கூடாது? விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் எந்த ஒரு சிலைகளையும் நிறுத்தாமலும் சித்திரத்தீட்ட கல்லை நமஸ்கரிக்கும் பொழுது கல்லுக்கு பெயிண்டிங் பண்ணி என்ன செய்யக்கூடாது? நமஸ்காரம் பண்ணக்கூடாது. நமஸ்காரம்னா இப்படி அப்படியே விழுந்து சாஸ்தாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணுதல். அப்போ சிலைகளை வணங்கக்கூடாது, பெயிண்டிங்ஸ் வணங்கக்கூடாது, அதை வைக்கக்கூடாது, அதை நாட்டக்கூடாது. தேவன் திட்டவட்டமாய் இங்க சொல்கிறதை பார்க்கிறோம். எங்க வைக்க கூடாது? உங்கள் தேசத்திலே, ஆமா, நாட்டிலே வைக்க கூடாது. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த கட்டளையா இருந்தாலும் இந்த கட்டளை புதிய ஏற்பாட்டு காலத்திலே விசுவாசிகளாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் கொடுத்த கட்டளையா இருக்குது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சரீரத்திற்கு புறம்பாக இவைகளை வைக்கக்கூடாது என்பது பழைய ஏற்பாட்டு கட்டளை. ஆனால் புதிய ஏற்பாட்டு கட்டளை என்ன? நாம் தான் தேவனுடைய ஆலயம், நமக்குள் தேவன் வாசமாயிருக்கிறார். ஆக நமக்குள்ளே எந்த ஒரு சிலைகளையோ உருவங்களையோ சொருபங்களையோ வண்ணங்கள் தீட்டப்பட்ட எந்த சித்திர வேலைப்பாடுகளோ எதுவும் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. நாம் அவைகளை நம்பக்கூடாது, அவைகளை வணங்கக்கூடாது, அவைகளை சேவிக்க கூடாது, அவைகளுக்கு நமஸ்காரம் பண்ணவும் நமஸ்கரிக்காமல் ஆமா இருக்க வேண்டும் என்பது தேவன் நமக்கு கொடுத்த கட்டளையா இருக்குது. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அப்புறம் கர்த்தர் நல்லா கவனிங்க, என் ஓய்வு நாட்களை ஆசரித்து. அப்படின்னா ஆசரித்துன்னா என்ன? ஆசரித்து அப்படின்னா கண்டிப்பாய் அதை கை கொள்ள வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும், அதை பிடித்துக் கொள்ள வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும், அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் தாழ்மை. தேவனுடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு நாம் தாழ்ந்து போக வேண்டும், ஒப்பு கொடுத்து நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். ஆசரித்து பய பக்தியாய் இருப்பீர்களாக நான் கர்த்தர். நடந்து நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய விருப்பம் பார்த்துங்க. கை கொண்டு நடந்து அவையின்படி செய்தால் நல்ல பவுல் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்திற்கு மழை பெய்ய பண்ணுவேன். அல்லேலூயா. கர்த்தர் நமது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமான மழையை நமது வாழ்விலே தேவன் ஏற்ற காலத்திலே தர வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும்
கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து தாழ்த்தி அவைகளை நாம் கை கொண்டு நடக்கும் போது ஏற்ற காலத்திலே தேவன் நம்மை உயர்த்துவார். ஏற்ற காலத்திலே ஆசீர்வாதமான மழை உங்கள் பிள்ளைகளுக்கு பெய்யும், உங்கள் குடும்பத்திலே பெய்யும், உங்கள் சபைகளிலே பெய்யும், நமது தேசத்திலே நல்ல மழை பெய்யும். ஆமென். நல்ல மழை பெஞ்சா என்ன ஆகும்? நல்ல விளைச்சல் விளையும் இல்லையா? செழிப்பா இருக்கும். தோத்திரம். ஆமென். நமது பிள்ளைகள் வாழ்க்கை செழிக்க வேண்டுமா? நம்முடைய வேலை ஸ்தலத்திலே நம் கைகளில் இருக்கிற செழிக்க வேண்டுமா? ஆமென். நாம் விரும்புகிறது நடக்க வேண்டுமா? நம் கைகளின் கிரியை ஆசீர்வதிக்க வேண்டுமா? ஏற்ற காலத்திலே நம் தேசத்திலே மழை பெய்ய வேண்டுமா? அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 10 கட்டளைகள். ஆமென். அவைகளை நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறேன், சொல்லிக்கொள்ளவும் விரும்புகிறேன், சொல்வதையே என்னுடைய கடமையாகவும் வைத்திருக்கிறேன். ஆமென். இதை நாம் அறிய வேண்டும், மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். இது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? ஏற்ற காலத்திலே நாம் மழையை பார்ப்போம். தேசத்திலே மழையை நாம் பார்ப்போம். கர்த்தர் கட்டளை கொடுப்பாராம், வானத்தை ஆசீர்வாதம், பூமியின் ஆசீர்வாதத்தினால் நாம் நிரப்பப்படுவோம். ஆமென். அல்லேலூயா. மகன் சொன்னது போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. ஆனாலும் இந்த மாம்சத்திலும் இந்த ரத்தத்திலும் இருந்து கொண்டுதான் நம்ம ஆண்டவரை சேவிக்கிற அந்த சேவையை நாம் செய்ய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இந்த மாம்சம் ரத்தமும் பரலோகத்துக்கு போகாது. ஆனாலும் இந்த மாம்சம் ரத்தம் நமக்கு ரொம்ப தேவை. ஏன்னா அதுல இருந்தாதான் நம்ம ஆண்டவருக்கு நிறைய ஊழியம் செய்ய முடியும். அல்லேலூயா. ஆமென். ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா. சரி, 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், நல்ல கவனிங்க. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது, நம் காலத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்ற காலத்தை நாம் ஆராய வேண்டும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்க 5வது வசனம். பூர்வ காலத்தில். என்ன காலத்துல? பூர்வ காலம். பூர்வ காலம் என்பது என்ன? ஆமா ஆமா ஆமா. சோ இப்பொழுது நாம் 6000வது ஆண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். எத்தனாவது 1000? ஆமா. ஆண்டவருக்கு 1000 நாள் ஒரு நாள் போல இருக்கிறது. சாயங்காலமும் விடிய காலமாகி முதலாம் நாள் ஆயிற்று இல்லையா? சோ முதலாம் நாள் ஆயிற்று, 2ஆம் நாள் ஆயிற்று, 3ஆம் நாள் ஆயிற்று, 4வது நாள் ஆயிற்று, 5வது நாள் ஆயிற்று, இப்போது 6வது நாள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ வானம் பூமி உண்டாக்கப்பட்டு ஆதாம் ஏவாள் உண்டாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 6000 ஆமா ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கிறதாக வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் ஆதியிலே தேவன் வானத்தை பூமியையும் சிருஷ்டித்தார் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே நம்ம இப்படி வாசிக்கிறோம் இல்லையா? வாசிக்க. ஆதியிலே தேவன் வானத்தை பூமியையும் சிருஷ்டித்தார். ஒழுங்கின்மையும். அப்போ அந்த முதல் வசனத்துக்கு 2வது வசனத்துக்கும் இடையில ஏதோ நடந்திருக்குதுன்னு தெரியுது. தேவன் உண்டாக்கும் போது எல்லாத்தையும் நல்லா தானே உண்டாக்கி இருப்பாரு. ஆனா அடுத்த வசனம் சொல்றது பூமியானது வெறுமையா இருந்தது, ஒழுங்கு இல்லாம இருந்துச்சு. அப்போ இந்த 2 வசனத்துக்கு நடுவுல எது நடந்திருக்குது? ஒழுங்கு இல்லாம போயிடுச்சு, வெறுமையா மாறிடுச்சு. இப்போ வெறுமையானதையும் ஒழுங்கில்லாததையுமா இருந்ததை கர்த்தர் கண்டு என்ன செஞ்சாரு? அதை ஒழுங்குள்ளதாக மாற்றி சரியாக அமைத்து அதை சரி செய்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பதான் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் ஒழுங்கு பண்றாரு. ஒழுங்கில்லாத பூமியை, வெறுமையாக்கப்பட்ட பூமியை ஆண்டவர் ஒழுங்கு செய்கிறார், வெளிச்சத்தை உண்டாக்கினார் இல்லையா? அதுக்கப்புறம் வேறு பிரித்து எடுத்தார். ஜலத்தையும் வெட்டாந்தரையும்
ஆமா பிரிந்தார். சோ வெளிச்சத்தை இருளில் இருந்ததாக பிரித்தார். பிரித்தார். இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொன்றும் படைச்சாரு. கடைசியாகத்தான் ஆதாம் ஏவாளையும் சிருஷ்டித்ததாக வேதத்திலே வாசிக்கிறோம். சோ சிருஷ்டிப்பின் தன்மை, தேவன் ஒழுங்கில்லாத பூமியை ஒழுங்கு செய்தார். வெறுமையான பூமியை தேவன் கீழ்ப்படுத்தி அவைகளை சரி செய்தார், சீர்படுத்தினார், சீர்பொருத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதுதான் பூர்வ காலத்திலே நடந்ததை அறிய வேண்டியது என்னவெனில் பூர்வ காலத்தில் நடந்த காரியங்களை, காலத்தை நாம் அறிய வேண்டியதா இருக்கிறோம். வாசிங்க 5வது வசனம் தானே. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்திலே அழிந்திருப்பதையும் மனதாக அறியாமல் இருக்கிறார்கள். அறியாமல் இருக்கிறார்கள். அங்கே இங்கே 3வது வசனத்துல என்ன வாசித்தோம்? முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில். அப்போ சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அறியாமல் இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டியது நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. நமது முன்னோர்களும் அதை அறிந்து வைத்திருந்தார்கள். ஏற்கனவே ஒருமுறை பூமியானது ஜலத்தினாலே அழிக்கப்பட்டது, 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள் என்பதை அறிந்திருக்கிறோம், அறிய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தான் இந்த 3வது வசனத்திலே என்ன வாசிக்கிறோம்? முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில். அப்போ முதலாவது முதல் என்னது? மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும், அப்ப தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிற காலம் இந்த காலமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப முதலாவது நாம் எதை தேட வேண்டும்? தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். அப்படி தேடும்போது இவைகள் எல்லாம் உலகத்துக்குரியவைகள் எல்லாம், மாம்சத்துக்கு உரியவைகள் எல்லாம், ரத்தத்திற்கு உரியவைகள் எல்லாம், நம்முடைய குடும்பத்திற்கு உரியவைகள் எல்லாம், நம்முடைய எதிர்காலத்துக்கு உரியவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. கூட கொடுக்கப்படும் தான் என்ன? சேர்த்து கொடுப்பேன் அப்படின்றாரு. எப்ப? அப்ப தேடாதவங்களுக்கும் கொடுப்பேன், ஆனா தேடுறவங்களுக்கும் கொடுப்பேன். ஆனா உங்களுக்கு கொடுக்கறது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். அல்லேலூயா. இது வாக்குத்தத்தம் தானே. அப்ப அந்த முதலாவது என்று முக்கியப்படுத்துகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நீங்களும் நானும் எதற்கு முதலிடம் கொடுக்க வேணும்? தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய நீதிக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், முதலிடம் கொடுக்க வேண்டும். அப்ப அவருடைய தேவ ராஜ்யம் என்ன? புசிப்பும் குடிப்பும் இல்ல, அது நீதியும் சமாதானமும் வசனம் உண்டாகிற சந்தோஷம். இதுக்கு முதலிடம் கொடுங்க. இதுக்கு நீங்க முதலிடம் கொடுக்கும் போது மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கூட கொடுப்பேன் அப்படின்றாரு. அல்லேலூயா. சோ இந்த 3வது வசனத்துல முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது. அப்ப அந்த முதல்ல நிக்கக்கூடிய காரியத்துக்கு நம்ம முதல் இடம் கொடுக்க வேணும். அப்ப தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதி முதல்ல, அப்புறம் ஒரு முதல் வருது. என்ன முதல்ல? சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அறிய வேண்டியதை அறிந்து கொள்ள வேண்டும். அறிய வேண்டியதை நாம் அறியாதவர்களா இருந்தோம்னா மிஸ் பண்ணிடுவோம் இல்லையா? ஆமா. இப்ப ரேஷன் கடையில் உதாரணத்துக்கு சக்கரை போடுறாங்கன்னு வைங்களேன், எல்லாரும் வாங்கிடுவாங்க. அறிஞ்சவங்க எல்லாம் வாங்கிடுவாங்க, அறியாதவங்களுக்கு ஐயோ போடுறாங்களா தெரியலையே இல்லையா? அப்பதான் பைய தூக்கின்னு ஓடனா அங்க தீர்ந்து போச்சு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா இங்கே அல்ல குறையாத தேவ வசனம். ஆமென். அறிந்து கொள்ள ஞானம் உதயமாகும் நமக்கு. ஆமென். அறிவு வரும். ஆமென். அல்லேலூயா. அதைத்தான் இங்க வாசிக்கிறோம். அறிய வேண்டிய பிரகாரம் அறிய வேண்டும். கடைசி நாட்டில் பரியாசக்காரர்கள் வந்து முதல்ல அறிய வேண்டியது என்ன? கடைசி நாட்கள்ல இப்ப நம்ம ஆண்டு கொண்ட காலம் எப்படிப்பட்ட காலம் சொல்லுங்க? என்ன காலம்? அப்போ காலம் மாட்டுக்கு தெரியுது, கழுதைக்கு தெரியுது, நாரைக்கு தெரியுது, கொக்குக்கு தெரியுது, புறாக்கு தெரியுது, காட்டு புறாக்கு தெரியுது, தகவலான குருவிக்கு தெரியுது, இவங்களுக்கெல்லாம் தெரியுது. ஆனா என் ஜனத்துக்கு இன்னும் தெரியலன்றாரு. ஆனா
நீங்களும் நானும் கர்த்தருடைய ஜனம் தானே. ஆமென். சோ முதலாவது நாம் அறிய வேண்டியது ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது நாம் அறிய வேண்டியது, கடைசி காலத்திலே யார் தோன்றுவார்கள்? பரியாசக்காரர்கள் தான். யாரு சொல்லுங்க? அறிந்தோ அறியாமலோ பரியாசம் பண்ணுகிறார்கள். தெய்வத்தை அறிகிற அறிவை பரியாசம் பண்ணுகிறார்கள். பாட்டு பாடுவதை பரியாசம் பண்ணுகிறார்கள். பைபிள் சுமக்கிறத பரியாசம் பண்ணுகிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்வதை பரியாசம் பண்ணுகிறார்கள். ஆண்டவருக்குள் சத்தியத்தை நாம் கை கொண்டு நடப்பதை பார்த்து அநேகர் பரியாசப்படுகிறார்கள். சாராயம் குடிக்கிறவன் குடிக்காதவனை பார்த்து பரியாசம் பண்றான். பண்றா இல்லையா? ஆமா. கெட்டது செய்யறவன் கெட்டது செய்யாதவனை பார்த்து என்ன பண்றான்? பரியாசம் பண்றான். ஸ்தோத்திரம். உழைக்க தெரியாதவன் அப்படின்றான். இல்லைங்க, தெய்வம் பரிசுத்தர், நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொன்னா நம்மள என்ன செய்யறான்? பரியாசம் பண்றான். பாடுறான், ஆம்பளை, எனக்கு அங்க ஒண்ணுக்குது, இங்க ஒண்ணுக்குது, சின்ன ஒண்ணுக்குது, பெரிய ஒண்ணுக்குது. ஆமா, நீ எல்லாம் ஆமா பரியாசம் பண்றான். இனிமே இவர்தான் ஆம்பளை மாதிரி. அல்லேலூயா. இவன் தான் பொழைக்க தெரிந்த மாதிரி. பாரு நான் எப்படி சம்பாதிக்கிறேன் பாரு. ஆமா, எனக்கு சம்பளம் இவ்வளோ, கிம்பளமும் இவ்வளோ. சம்பளத்துக்கு கிம்பளத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல இல்லையா? சம்பளம்ன்றது என்ன? முறையா வர்றதா சம்பளம். கிம்பளம்ன்றது முறையற்ற ரகசியமா வருதா? ஆமா, அண்டர் தி டேபிள், டேபிளுக்கு அடியில வருது. ஸ்தோத்திரம். அவன் என்ன செய்யறான்? லஞ்சம் வாங்காதவனை பார்த்து பரியாசம் பண்றான், கிண்டல் பண்றான், உழைக்க தெரியாதவன் சொல்றான். ஆமா. சோ இப்படி எல்லாம் உலகத்துல நிறைய காரியம். இவங்க தான் பரியாசக்காரங்க. அது இந்த பரியாசக்காரர்களை குறித்து நாம் எச்சரிக்கையா இருக்கோம். ஆகவே சங்கீதத்துல என்ன வாசிக்கிறோம்? துன்மார்க்கனுடைய ஆலோசனையில நடக்காத, பாவிகளுடைய வழியில பரியாசக்காரர் உட்கார நடக்கல. ஆமா, இன்னைக்கு இயேசுநாதர் பேரை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நிறைய பரியாசம் பண்றான் இல்லையா? நிறைய பரியாசம் பண்றாங்க. கிறிஸ்தவ பேரை வச்சுக்கிட்டு கிறிஸ்தவங்களையே தாக்கி பேசுறது, கிறிஸ்தவ பேரை வச்சுக்கிட்டு கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாகவே எழும்புறது. பாத்தீங்களா? பரியாசம் பண்றது, குறை சொல்றது, சண்டை போடுறது, பிரிவினை பண்றது, பாகுபாடு பார்க்கிறது, ஜாதி பார்க்கிறது, எல்லாம் தப்பு. பரியாசம் பண்ணுகிற ஒரு கூட்டம் கடைசி காலத்துல வரும்னு தீர்க்கதரிசனம் இருக்குது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு அறியப்படுத்துறார். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால், கடைசி நாட்களிலே வருவார்கள். வந்து என்னவா? சொந்த இஷ்டத்துக்கும் நடக்கிறது, இஷ்டத்துக்கும் வாழ்றது, இஷ்டத்துக்கும் வர்றது, இஷ்டத்துக்கும் போறது, இஷ்டத்துக்கும் இஷ்டத்துக்கும் இஷ்டத்துக்கும். எங்க நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நடக்குதுன்னா பைபிள் எதுக்கு ஆண்டு எழுதி கொடுத்துக்கிறாரு இல்லையா? பைபிள் எதுக்கு? அப்போ ஆளாளுக்கு இஷ்டத்துக்கும் நடந்துக்கிட்டா அப்புறம் பைபிள் எதுக்கு? சட்ட திட்டங்கள் எதுக்கு? கட்டளைகள் எதுக்கு? கற்பனைகள் எதுக்கு? 10 கட்டளை நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? முதல் கட்டளை என்ன? உதாரணத்துக்கு சொல்ற முதல் கட்டளை என்ன? ஒரே தெய்வம், எல்லாருக்கும் ஒரே தெய்வம், அவரை இல்லாமல் வேற இல்ல. அதான கட்டளை. ஆனா மனுஷங்க கட்டளைக்கு கீழ்படுறாங்களா என்ன? ஆளாளுக்கு ஒரு தெய்வம், ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு தெய்வம், ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு தெய்வம், ஒவ்வொரு குலத்துக்கும் ஒவ்வொரு தெய்வம் இல்லையா? ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு தெய்வம், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு தெய்வம். அப்படின்னா தெய்வங்களையே என்ன செஞ்சாங்க? எல்லாருக்கும் ஒரே தெய்வமா இருக்கிறத கூறுபட்டு தங்களுக்கு ஆமா தங்களுக்கு ஏத்த மாதிரி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இது மீறுதல் தானே. சோ இவங்களை தான் பரியாசக்காரங்கன்னு வேதம் சொல்லுது. சரியா? ஆமா, தெய்வத்துக்கு உருவத்தை கொடுக்காத அப்படின்னு 2வது கட்டளை. அப்படிதானே? ஆண் உருவமா, பெண் உருவமா, மிருகத்தின் உருவமா, மச்சத்தின் உருவமா, பறவை உருவமா, எந்த உருவத்துக்கும் ஒப்பாக நீ சிலைகளை செய்யாத, சொருபங்களை பண்ணாத, நமஸ்கரிக்காத, சேவிக்காத. இது 2வது கட்டளை தானே. இவங்க நடக்கிறாங்களா? சொல்லுங்க, நடக்கிறாங்களா? எதை வேண்டாம்னு சொன்னாரோ அதை தான் செஞ்சுன்னு இருக்கான். அவன் தான் பரியாசக்காரன். புரியுதுங்களா? அவன் தான் பரியாசக்காரன். கர்த்தருடைய நாமத்தை வீணில வழங்காத அப்படின்னு மிஸ்யூஸ் பண்ணாத அப்படின்னு கட்டளை இருக்கா? 3வது கட்டளை தானே. ஜனங்க பண்றாங்களா? அந்த கட்டளைக்கு கீழ்படுறாங்களா? இல்ல.
இன்னைக்கு கடவுள் பேரை சொல்லி எல்லாம் மிஸ்யூஸ் தான் பண்ணிட்டு இருக்கான். வியாபாரம் தான் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கான் கடவுள் பேரை சொல்லி, இல்லையா? இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. ஆனா யார் பரியாசக்காரன்றதை நம்ம அறிஞ்சுக்கணும். முதல்ல அறிஞ்சுக்கணும் யார் பரியாசக்காரன். கட்டளையின்படி நடக்காதவன் அவன் தான் கடவுளை பரியாசம் பண்றான்னு அர்த்தம். நம்ம பரியாசக்காரர் கூட்டத்திலே உட்காரக்கூடாது. அல்லேலூயா. பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள், தோன்றி தங்கள் இஷ்டப்படி நடப்பார்களாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாளை, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இது கட்டளை தானே? சொல்லுங்க. யார் அது மாதிரி நடக்கிறா? பரியாசக்காரங்க நடக்கிறது இல்ல, அதனாலதான் அவங்கள பரியாசக்காரர் சொல்றோம். ஆமே. நம்ம யாரு பரியாசக்காரங்க மாதிரி நம்ம நடக்க? ஆமா. கர்த்தருடைய நாள் கர்த்தருடைய நாள், பரிசுத்த நாள் பரிசுத்த நாள், ஓய்வு நாள் ஓய்வு நாள். அது ஓய்வா தான் இருக்கணும். இஷ்டத்துக்கும் போக கூடாது, இஷ்டத்துக்கும் வரக்கூடாது. கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு பைபிள்ல. அல்லேலூயா. ஆமா. மிஞ்சினது எல்லாம் தீமை, சோத்திரம். அடங்கி இருக்கிறது எல்லாம் உண்மை. அல்லேலூயா. நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது. ஆமா. கடைசி நாள் பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள், தன் இஷ்டப்படி நடந்து கிண்டல் பண்ணுவாங்களாம். இவங்கெல்லாம் வந்து என்ன, ஆமா 2000 வருஷமா தான் சொல்லுங்கிறாங்க, இயேசு வராரு இயேசு வராரு இயேசு வராரு இயேசு வராரு, இன்னுமா வந்துருக்கிறாரு. பரியாசக்காரன் வந்து இப்படிலாம் பேசுவாங்களாமா. இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை அமைதியா இருந்துடணும், சோத்திரம் பண்ணிட்டே இருப்போம். வருவாரு, வர்றேன்னு சொன்னவரு வருவாரு, கண்டிப்பா வருவாரு. ஆமா. அவர் சொன்னா செய்வாரு, சொல்லலைன்னா செய்ய மாட்டாரு. அல்லேலூயா. செய்யறது சொல்றத செய்யறவர். ஆமே. அல்லேலூயா. செய்வார், கண்டிப்பா வருவார். எங்கே அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறது என்று சொல்வார்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்திலிருந்து தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும், அப்போது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். மனதார அறியாதிருக்கிற ஒரு கூட்டம், மனதார அறிந்திருக்கிற ஒரு கூட்டம். அது எது சொல்றது? முதலாவது நாம் அறிய வேண்டியது என்னவென்றால், கடைசி காலத்துல பரியாசக்காரர் வருவாங்க. ஆமா. உங்க வாக்குத்தத்தம் எங்க? நீங்க அது எங்க, இது எங்க? ஆமா. சும்மா புருடா விடுறீங்க, கதை விடுறீங்க, இப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, அப்படிலாம் ஒண்ணு இல்ல ஏன்னு ஏசுனதற்கு விரோதமாக, அப்படி உபதேசத்திற்கு விரோதமாக எழும்பி பரியாசம் பண்ணுவாங்க. அவங்களை பற்றி நமக்கு ஜாகிரதை இருக்கணும். 6வது வசனம். அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவபக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு. ஆமா. அதாவது இன்னைக்கு அணுகுண்டு தயாரிக்கிற நாடுகள் எல்லாம் வல்லரசு நாடுகளா இருக்குது. அந்த வல்லரசு நாடுகளை வந்து எப்படி கால்குலேட் பண்றாங்க? அணுகுண்டை வச்சுதான் கால்குலேட் பண்றாங்க, வல்லரசு நாடா இல்லையான்னு. ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? நான் பாக்குற வானம் பூமியும் ஆமா இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது, அக்னிகளாக வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் தெய்வ பக்தி இல்லாதவர்கள் அழிந்து போகும் நாள் வரைக்கும். அப்போ நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு? பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு, நியாயம் விசாரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் அழிந்து போவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்களும் நானும் பக்தி உள்ளவர்களா பக்தி இல்லாதவர்களா? சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. அப்ப யாருக்கு நியாயத்திற்கு, யாருக்கு நியாயத்திற்கு இல்ல? அப்ப பக்தி வேணுமா வேணாமா? சொல்லுங்க. நம்முடைய பக்தியை எதுல நாம் காட்ட போறோம்?
சொல்லுங்க, கடைபிடிப்பதிலே, கற்பனைகளை கடைபிடிப்பதிலே, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதிலே, கட்டளைகளுக்கு அடங்கி இருப்பதிலே நம்முடைய பக்தியை காண்பிக்கிறோம். ஆமென். நாங்கள் சாராயம் குடிப்பது இல்லை, அல்லேலூயா. நாங்கள் பீடி குடிப்பது இல்லை, நாங்கள் வெத்தலைப்பாக்கு போடுவது இல்லை. எங்கள் சரீரங்களை நாங்கள் கனமாயும் பரிசுத்தமாயும் ஆண்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் பைத்தியக்காரர்கள் அல்ல, பக்தி உள்ளவர்கள். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கு பயந்து ஓடி வருகிறோம் சபை கூடுதலுக்கு. நாங்கள் பக்தி உள்ளவர்கள், வேலை வெட்டி இல்லாதவங்க கிடையாது. நாங்கள் பக்தி உள்ளவர்கள், நாங்கள் புத்தி உள்ளவர்கள். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு 3 தரம் 5 தரம் நாங்கள் ஜெபிக்கிறவர்கள். ஜெபிக்கிற கூட்டம், துதிக்கிற கூட்டம், பரிசுத்தவான்களின் கூட்டம், நீதிமான்களின் கூட்டம், ரட்சிக்கப்பட்ட கூட்டம். அல்லேலூயா. நாங்கள் பரியாசக்காரர்கள் கிடையாது, நாங்கள் பக்தி உள்ளவர்கள். ஆமென். ஆகவே தான் நாங்கள் கூடுகிறோம், ஜெபிக்கிறோம், உபவாசம் பண்ணுகிறோம், நோன்பு இருக்கிறோம், துதிக்கிறோம், பாடுகிறோம், ஆராதிக்கிறோம், அவரை உயர்த்துகிறோம், அவரை படித்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறோம், அவருடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் பயந்து நடுங்குகிறோம். பக்தி உள்ள ஒரு கூட்டம். ஆனால் ஜட்ஜ்மெண்ட் எங்க வரப்போகுது? யாருக்கு வரப்போகிறது? அன்பு தேவ பிள்ளையே, நீங்க பக்தி உள்ளவரா, பக்தி இல்லாதவரா? ஸ்தோத்திரம். பக்தி உள்ளவர்கள். ஆமென். பக்தி இல்லை என்றால் நீங்கள் பரியாசக்காரர்கள், நீங்கள் பக்தி இல்லாதவர்கள், நியாயம் தீர்க்கப்பட போகிறீர்கள். உங்களை பார்த்து நாங்கள் துக்கப்படுகிறோம், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்படியாயிலும் ஆண்டவரே இந்த ஜனங்களை ரட்சியம் என்று நாங்கள் கதறி கொண்டிருக்கிறோம், அழுது கொண்டிருக்கிறோம், புலம்பிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த பரியாசக்காரர் கூட்டத்திலே எங்களை உட்கார வைக்காமல் எங்களை வேறுபடுத்தி எடுத்து உம்மை துதிக்கிற கூட்டத்திலே, பாடுகிற கூட்டத்திலே, ஆராதிக்கிற கூட்டத்திலே எங்களை வைத்திருக்கிறதே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நாம் முதலாவது அறிய வேண்டியது அவசியம், முதலாவது அறிய வேண்டியது அவசியம், முதலாவது அறிவிக்க வேண்டியது அவசியம். அறிந்ததினாலே தான் நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, வாசிமாய் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை அறியாதிருக்க வேண்டாம், அறியாமல் இருக்க வேண்டாம். அப்ப இந்த அறிவு நமக்கு வேண்டுமா வேண்டாமா? அதனாலதான் வேதம் கற்றுக்கிறது, அறியாமல் இருக்க வேண்டாம், அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 12வது வசனம், தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து ஆவலோடு காத்திருக்க வேண்டுமா? விசுவாசிகளுக்கு பேதுரு என்ன அழகா எழுதுறாரு பாருங்க. அறிய வேண்டியதை நாம் அறிந்து விட்டு நாம் அறிந்த காரியத்தை எப்ப வரும்னு என்ன செய்யணுமா? ஆவலோடு ஆவலோடு. அப்போ விசுவாசிகளுக்கு ஆவல் வேண்டுமா வேண்டாமா? ஆவல்னா என்ன? ஆசை. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள், ஆசை. எப்படா ஞாயிற்றுக்கிழமை வர்றோம்? தோத்திரம். எப்போ டைம் கிடைக்கும் உபவாசிக்கலாம், எப்ப நேரம் கிடைக்கும் ஜெபிக்கலாம், எப்ப நேரம் கிடைக்கும் பைபிள் படிக்கலாம். ஆவல், ஆசை. தேவ ராஜ்யம் வருவதாக அந்த ஆசையை ஆண்டவர் தூண்டி விட்டாரு. பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே கூப்பிட சொன்னாரு, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக வாழ்த்த சொன்னாரு. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல ஆவல், ஆவலை தூண்டுறாரு பாருங்க. பூமியிலையும் எங்க வீட்டிலையும் எங்க நாட்டிலையும் எங்க தேசத்திலும் உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படுவதாக, இல்லையா? அந்த ஆர்வத்தை ஆண்டவர் தூண்டி விட்டார் பாருங்க. ஆமென். பரிசுத்தவான்களுடைய ஆசையே நன்மை, நீதிமான்களின் ஆசை நன்மையே. ஆவலோடு காத்திருக்க சொல்றாரு. அப்புறம் 12 தானமா படிங்க. வானங்கள் வெந்து அழிந்து பூமி எரிந்து உருகி. இதை நம்ம அறிந்து கொள்ளணுமா வேண்டாமா? அறிவிக்க வேண்டுமா வேண்டாமா? சொல்லுங்க. அறிந்து கொள்ளணும், அறிவிக்கணும். ஆமா.
அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே படியே நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானங்களும் நீதி வாசமா இருக்கும் புல் ஸ்டாப் தானே நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அதுல என்ன ஆகும்? நீதி வாசமாய் இருக்கும் நீதி வாசமா இருக்கக்கூடிய புதிய வானம், நீதி வாசமா இருக்கக்கூடிய புதிய பூமி உண்டாக போகிறது. இல்லையா? ஆனா இன்னைக்கு நீதி இருக்கா? சொல்லுங்க. கோவில்களில் தான் 400 பெண்களுடைய சடலங்கள் ஆத்தங்கர ஓரத்துல. ஆமா, கோயிலுக்கு வரக்கூடிய பெண்களை எடுத்து நீதி இருக்கா? அந்த 400 குடும்பங்களுக்கு யார் நீதி செய்வது? சொல்லுங்க. நீதி கேட்க முடிகிறதா? நியாயத்தை தட்டி கேட்க முடிகிறதா? முடியுமா? அந்த செஞ்சவங்களே யாரு? கோவிலை காக்கக்கூடிய காவலர்கள் அல்லவா? வேலியே பயிர மேயிற கதையா ஆச்சே. இன்னைக்கு நீதி இல்ல, மதங்களிலே நீதி இல்ல, வேதங்களிலே நீதி இல்ல, இன்னைக்கு ஜனங்கள் மத்தியிலே நீதி வாசமா இல்ல. ஆகவே அநீதி நிறைந்த இந்த உலகத்தை தேவன் நியாயம் தீர்க்க போகிறார். அவர் வாசற்படியில வந்து விட்டார். அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாக வேண்டியதா இருக்குது. நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானங்கள் உண்டாக போகிறது, புதிய பூமி உண்டாக போகிறது. அதுல இயேசு கிறிஸ்து ஒருவரே ராஜாவாய் இருப்பார், நீதிபரராய் இருப்பார், நித்திய நியாயாதிபதியாய் இருப்பார், ஏக சக்கராதிபதியாய் இருப்பார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். காத்திருப்போமா? வாசிங்க. நீங்கள் இவைகள் வருவதற்கு காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும், பாவம் என்ற கரை அற்றவர்களும் ஒரு சின்ன பிழை கூட இருக்க கூடாதாமா. கரையற்றவர்களா இருக்கணுமா, பிழை இல்லாதவர்களா இருக்கணுமா. எதுல? தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதிலே கரையற்றவர்களா இருக்கணும். தேவனுடைய கட்டளைகளை கை கொள்வதிலே பிழையற்றவர்களா இருக்கணும். தேவன் எதிர்பார்க்கிறாரு. இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் கூட்டத்தை தேவன் எதிர்பார்க்கிறாரு. நீதிமான்கள் கூட்டத்தை தேவன் எதிர்பார்க்கிறாரு. அல்லேலூயா. கரையற்றவர்களா இருக்கணும், பிழையற்றவர்களா இருக்கணும், சமாதானத்தோட அவருடைய பிரசனத்திலே காணப்படும்படி என்ன செய்யணுமா? என்ன செய்யணுமா? ஓ, ஜாக்கிரதை. ஆமா, ஜாக்கிரதையா இருக்கணுமா. சோத்திரம். அப்போ பிசாசனுடைய பிள்ளைகளுக்கும் பரியாசக்காரர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் எவ்வளவு வித்தியாசத்தை காட்டுறாரு பாத்தீங்களா? பக்தி உள்ளவர்களுக்கும் பக்தி இல்லாதவங்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? ஆமென். நம் பக்தி உள்ளவர்கள் தானே. பக்தி உள்ளவர் வேலையில சொல்லுவோமா? முடிச்சிடலாம். வாசிங்க 17 பாத்தீங்க. இங்கே ஆவலா இருக்க வேணும், காத்திருக்க வேணும், ஜாக்கிரதை இருக்க வேணும். இங்க நான் வாசிக்கிறோம் 17. பிரியமானவர்களே, அறிந்திருக்கிறபடியால், அறிவித்துக் கொண்டிருக்கிறபடியால், நாம் அறிந்திருக்கிறபடியால் வஞ்சகத்திலே கடைசி காலத்திலே பரியாசக்காரர் வருவாங்க, அக்கிரமக்காரர்கள் வாழ்வாங்க. இங்க மற்றவர்களை வஞ்சிக்கிறவர்கள் என்ன? யாரு? சொல்லுங்க. யாரு? ஏமாத்துறவங்க, வஞ்சிக்கிறவர்கள், ஏமாற்றுகிறவர்கள். ஆமா, நிறைய பேர் பாக்குறோம் ஏமாற்றுகிறவர்கள். பக்தி வேஷத்தை போட்டு மற்றவர்களை ஏமாற்றுகிற மக்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற கடைசி காலத்திலே. ஆகவேதான் என்ன வாசிக்கிறோம்? வஞ்சகத்திலே இழுப்புண்டு, உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்கன்றாரு, எச்சரிக்கையா இருங்கன்றாரு, வஞ்சிக்கப்படாம இருங்கன்றாரு, விழுந்து போகாம இருங்க அப்படின்னு சொல்றாரு, நம்மளை எச்சரிக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. இருந்து கர்த்தரும் கடைசி வசனம், நம்முடைய கர்த்தரும் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும். யாரை? யாரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். வேற ஒரு அறிவு நமக்கு வேண்டவே வேண்டாம்.
ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எவன் நடிச்சா என்ன, எவன் நடிக்காம போனா நமக்கு என்ன வந்துச்சு? எவன் ஹீரோவா இருந்தா என்ன, எவன் ஹீரோயினா இருந்தா என்ன, நமக்கு என்ன வந்துச்சு? நமக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கா? சொல்லுங்க. எவன் ஆட்சிக்கு வந்தா என்ன, எவன் ஆட்சிக்கு வரலாம் நமக்கு என்ன? இயேசுநாதரை அறிகிற அறிவுதான் மேன்மை. ஆமென். அல்லேலூயா. அப்படி சிலுவையை குறித்து அறிகிற அறிவின் மேன்மை. அந்த நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? வாசித்து முடிக்கலாம். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. சொல்லுங்க. பரிசுத்தரின் அறிவே அறிவு. சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அறிவு? இதுதான் அறிவு. வேற ஒண்ணும் அறிவே கிடையாது. எல்லாமே முட்டாள்தனம், எல்லாமே பைத்தியக்காரதனம், எல்லாமே பரியாசக்காரம் காரதனம், எல்லாமே துஷ்டதனம், எல்லாமே வஞ்சனை நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநீதி நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக நம்மை கண்களை ஏறெடுத்து அப்படியே பார்ப்போம். நம்மை சுத்தி என்னென்ன அநியாயங்கள் நடக்கிறது, அக்கிரமம் நடக்கிறது, என்னென்ன துர்ச்செய்திகளாக நம்ம கேள்விப்படுகிறோம். ஆகவே ஆண்டவரே எங்களை ரட்சியும். இந்த பரிசுத்தரை அறிகிற அறிவு இல்லாத இந்த மக்களை பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு என்பதை இந்த ஜனங்கள் அறிய கிருபை தாருன்னு நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எழுந்திருப்போம்.